அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் கிளாஸ் கட்டிங் பார்க்கலாங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங்கோட ஃப்ரேம்ஸ்க்காக நான் வீட்டில் இருக்கிற கிளாஸை வச்சு நான் ஏற்கனவே ஒரு மினியேச்சர் பெயிண்டிங் கொடுத்துருந்தேன். அந்த பெயிண்டிங்க்கு நானே ஃப்ரேம் பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அதோட ஃப்ரேம் எப்படி ரெடி பண்ணுறேன்றது நான் ஃபியூச்சரில் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ அந்த கிளாஸ் கட்டிங்க்கு நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு கிளாஸ் கட்டர் பிளேடு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த பென் நீஃப் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு ரிவ்யூ பார்க்கலாங்க. இதுதாங்க நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பென் நீஃபு. இந்த பென் நீஃப் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக மெட்டலில் இருக்குது. இது 2 டைப்பில் இருந்தது. ஒன்று உள்ளே ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு கட் பண்ணுறது, சேம் டிப்பு தான் இருக்கும் அதுலேயும். இது டேரெக்டாக கட் பண்ணுறது. இதுலேயும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கணும், அதுலேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளேயும் ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நான் ரிவ்யூஸ் நிறைய பார்த்துட்டு அது 2 வேலை வச்சு பண்ணுறதுக்கு இதுலேயும் ஆயில் தான் அப்ளை பண்ணி பண்ணுறோம், அதுலேயும் ஆயில் தான் அப்ளை பண்ணி பண்ணுறோம். இது கொஞ்சம் ஃபுல்லாக மெட்டலில் இருக்குது, சீப்பாகவும் இருந்தது. அதை விட அதில் பாதி காஸ்ட்டு தான் இது வந்தது. ஸோ நம்ம இதையே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கியிருக்கேன். இதில் எப்படி யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க, அதுதான் சொல்கிறாங்க. நல்லா ஃபைன் கட்டாக வரணும் அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ண சொல்லியிருக்காங்க. டீப் பாயில் இன் லைட் ஆயில் பிஃபோர் கட்டிங், அவாய்ட் யூஸிங் எக்ஸசிவ் ஃபோர்ஸ். டிப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ப்ரிகாஷனாக க்ளவுஸும் சேஃப்டி கிளாஸும் போட்டுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது கட் பண்ணும்போது சின்ன சின்ன பீசஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ போட்டுக்க சொல்லியிருக்காங்க. நான் கட் பண்ணுற ஆர்வத்தில் க்ளவுஸ் எடுத்து வச்சேன், போட மறந்துட்டேன். வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு நினைப்பு வந்தது. ஸோ நான் க்ளவுஸ் போடல. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா க்ளவுஸ் மறக்காமல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். எப்படி ரஃபாக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட பெயிண்டிங் சைஸுக்கு எப்படி கிளாஸை கட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே இருக்கிற அந்த நீஃபை வெளியே எடுத்துக்கலாங்க. ஸ்ட்ராங்காக இருக்குது அட்டை ரொம்ப. இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 mmலேருந்து 12 mm வரைக்கும் உள்ள கிளாஸை கட் பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க. ஒரு சின்ன இதில் கொடுத்துருக்க நான் அந்த ப்ரொசீஜர் படி தான் எல்லாத்துக்கும் எல்லா சைஸுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான் கட் பண்ணலாம் அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ 3 mm கிளாஸ் தாங்க கட் பண்ண போகிறோம். அதாங்க வெளியே எடுத்தாச்சு. இப்போது அந்த நீஃப் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி ஒரு பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. பிடிச்சிக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு பட்டை மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக மெட்டல் தாங்க. அதே மாதிரி அந்த நீஃபுமே உள்ளே அந்த வீல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த இடத்துல தான் ஷார்ப்னஸ் இருக்குது. அதுதான் இந்த பிளேடை கட் பண்ண போகுது. அந்த இடத்துல அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஐ திங்க் இது நார்மல் பிளேட்லேயே கட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது வாங்கி தான் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன இது ரோல் ஆகுது, நம்ம லைன் போடுறப்போ ரோல் ஆகுறதுனால இன்னும் கொஞ்சம் இந்த லைனை ஸ்ட்ராங்காக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த வீல் நீஃப் மாதிரி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்கேலுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல லைட் ஆயில் சொல்லியிருக்காங்க. கெரோசின் இல்லைனா பெட்ரோல், டீசல் இந்த மாதிரியான ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் சானிடைசர் அப்ளை பண்ணியிருக்கேங்க. அப்ளை பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அந்த நீஃபை வச்சு நம்ம ஒரு லைன் போட்டுக்கணும். நான் ஃபஸ்ட்டு உட்டன் ஸ்கேல் வச்சேன். அது இடிக்குதுங்க, எனக்கு லைன் போட பத்தலை. ஸோ நான் மெலிசாக இருக்க அந்த ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன். இப்போ அடியில் அந்த வுட்டை வச்சுட்டு சின்ன ஹைட் கொடுக்கணும். அதுக்காக வச்சுட்டு சின்ன பீஸுன்றதுனால கை வச்சு தட்ட முடியல. ஸோ நான் அந்த பெண்ணோட பேக் சைடே வச்சு தட்டினேன். நல்லா ஃபைனாக வந்துடுச்சுங்க. அது லைன் போடாத இடங்கிறதுனால மேலே ஒரு பிசுறு இருக்குது. மற்றபடி லைன் போட்ட இடத்துல நல்லாவே கட் ஆகிருக்கு. இப்போ கொஞ்சம் தைரியமாக இருக்குங்க. எனக்கு பயமாக இருந்துச்சு எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளோட பெயிண்டிங்கை வச்சுட்டு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அளவு எவ்வளோ கட் பண்ணணும் அப்படின்றத மார்க் பண்ணிவிட்டு அது ஒரு லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பென்லேயே போட்டுக்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போடலாங்க. நான் இது மாதிரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எனக்கு நிறைய ரிவ்யூ பார்த்தேன். ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்மளும் பண்ணலாம். இது மாதிரி உடஞ்ச கிளாஸ்லாம் இருந்ததுன்னா நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கிளாஸ் ஃப்ரேம் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்ததுன்னா இந்த நீஃப் இருந்தால் நல்லாயிருக்கும் போல். இந்த மாதிரி லைன் போட்டுக்கணுங்க. இப்படி ஒரே லைன் தான் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு ஒரே லைனில் இந்த இது வரல. நான் இங்கே பாருங்கள் நவுந்து போயிடுச்சு. அந்த இடத்துல 2-3 முறை லைன் போடுற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி உடையும் போது எப்படி வருதுன்னு தெரியல. நம்ம பார்க்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 3 லைன்ஸ் விழுந்துருச்சு. அந்த இடத்துல எனக்கு ஸ்கேலை ஒட்டி அந்த லைன் அந்த வீலாக இருக்கிறதுனால வழுக்கிட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு கரெக்டாக இன்னும் பழகலை. அந்த ஸ்கேலை சப்போர்ட் பண்ணி அந்த நீஃபை மூவ் பண்ணணும் போல்.
எனக்கு வந்து இது கொஞ்சம் கிராஸாக போயிடுச்சு. நல்லா ஒரு லைன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம உடைக்கும் போது வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி பார்க்கலாம், அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போது இந்த பக்கமும் அதே போல் நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த டேபிள் மேலே வச்சு லைன் போடுறது டேபிள் வந்து கட் ஆயிருமோன்னு தோணுதுங்க. ஸோ பயமாக இருக்குது. நான் அதை சேஃப்காக வந்து அடியில் ஒரு ப்ளைவுட் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா ஃபைன் லைன் ஒன்று போட்டுட்டு நம்ம இதில் வந்து ரிப்பீட்டடாக போடாமல் ஒரே லைன் போட்டு கட் பண்ணி பார்ப்போம் எப்படி கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. இந்த நீஃபில் ஃப்ரண்ட்லேயே வந்து பல்லாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கேப்பு. அந்த கேப்பில் வந்து குட்டி பீஸ்லாம் இருந்ததுன்னா வச்சு ப்ரெஸ் பண்ணலாம் போல். அது தெரியாமல் நம்ம பேக் சைடு வச்சு அடிச்சிட்டு இருந்தோம். அடியில் வந்து ஒரு ப்ளைவுட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போது வந்து நான் அதை வந்து அகைன் வந்து லைன் போடுறேன். நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு லைன் போட்டால் இனஃப். அதுவே வந்து ஈஸியாக கட் ஆகிடும். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ போட்ட கட்டை வந்து கரெக்டாக அந்த எட்ஜில் இருக்கிற மாதிரி, உட்டோட எட்ஜில் வர மாதிரி வச்சுட்டு ஜென்டலாக ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்துக்கணும். ஃபோர்ஸாக கொடுக்கக்கூடாது. ஜென்டலாக சின்ன ப்ரெஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா வாவ், செம்மையாக கட் ஆயிடுச்சுங்க. சூப்பராக ஃபினிஷிங்காக வந்திருக்கு. இப்போது இந்த பக்கம் தான் எப்படி வரப்போகுதுன்னு தெரில. நான் சொதப்பி வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு எந்த இடம் கட் ஆகணுமோ அதை நான் கரெக்டாக வச்சுக்கிட்டேன் போர்டில். வச்சுட்டு இப்போது நான் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணதும் சூப்பராக கட்டு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நமக்கு அந்த பீஸ் வந்து கரெக்டாக நமக்கு ஜென்டலாக கிடச்சிருச்சு. இப்போ ஃப்ரேமோட இதில் வந்து ஃபிட் ஆகும் கண்டிப்பாக. நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க. இது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ் பண்ணும். வீட்டில் நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வச்சு பழக்கப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நீஃப் வந்து யூஸ் ஆகும். சப்போஸ் நம்ம ஃப்ரேம்லாம் மிஸ் ஆகிடுச்சு, உடஞ்சிருச்சு, கீழே விழுந்து அப்படின்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிளாஸாக வாங்கி நம்மளே கூட போட்டுக்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற இன்ட்ரெஸ்டிங்கான புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரிங்களா? இன்றைக்கி போட்ட பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அதோட கமெண்ட் பாக்ஸ்லேயும் தெரிவிங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த பதிவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்ட் ஒர்க் கூட நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.